பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான குட் நியூஸ். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நிறைய பேர் இதை தவறா புரிஞ்சு கொள்வாங்க. அப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுனால எனக்கு பணமே வேண்டாம் அப்படின்னு. அப்படியல்ல, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் பாவத்துக்கும் வேறா இருக்கிறது. ஆனா பணம் எல்லா காரியத்துக்கும் தேவை உள்ளதாக இருக்கிறது. எந்தெந்த காரியத்தை இச்சையோடு செய்கிறோமோ, இச்சிக்கிறோமோ, அது எல்லாமே ஆண்டுடைய சமூகத்துல பாவமாக இருக்கிறது. இப்போ வேத வசனம் சொல்லுகிறது, பொருளாசைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டு. ஒரு ஆகாரத்தை இச்சையோடு சாப்பிட்டா கூட பாவம்தான். அதை நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அந்த காடையை இச்சையோடு சாப்பிட்ட பொழுது அவர்கள் மரித்தார்கள் என்று நம்ம வாசிக்க முடியும். அதே போல இச்சையோடு செய்கிற எல்லா காரியமும் ஆண்டுடைய சமூகத்துல பாவமாக இருக்கிறது. அப்போ பணம் என்பது நமக்கு தேவையாக இருக்கிறது. பண ஆசை என்பது எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பரை படிப்போம் அப்படின்னா அதுல பெரிய பெரிய பாவத்துக்கும் பெரிய பெரிய தண்டனை தண்டிக்கப்படுகிறவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் பண ஆசையினால பெரிய பெரிய தவறுகளை செஞ்சிருப்பாங்க. அப்போ அது பாருங்களேன், எல்லா தீமைக்கும் அந்த இச்சை என்பது வேறாக காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது கர்த்தர் எல்லா தேவைகளையும் அவருடைய பிள்ளைகளுக்கு சந்திக்கிறார். பண தேவைகளை சந்திப்பார், பொருளாதார தேவைகளை சந்திப்பார், வாகனத்தை கர்த்தர் கொடுப்பார், அவர்களுக்கு தேவையான வீடு வாசல்கள் எல்லாத்தையும் கர்த்தர் சந்திப்பார். ஏன்னா நீதிமான்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய நீதியை தேடும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது அவருடைய பிள்ளைகளும் அவரை போலவே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ எந்த காரியத்தை நம்ம இச்சித்தாலும் அது பாவம் உள்ளதாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்புவார். Have a nice day. God bless you.